ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் புததோஷை நீக்கக்கூடிய பரிகாரத்தை தான் 12 ராசிக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மனித வாழ்க்கை செம்மை பெற புத்தி, அறிவு, ஞானம் அவசியம். இவற்றை புதன் வழங்குறதுனால புத்திகாரகன் என்ற பெயர் புதனுக்கு இருக்குது. ஒரு மனிதன் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் என்பதால் வித்தியகாரகன் என்ற பெயரும் இவருக்கு இருக்குது. புதன் சுப வலு பெற்றவர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும். வாழ்க்கை எனவே பலம் பெறுவதற்கு புதன் பலம் மிக அவசியம் என்பதால் 12 ராசிக்காரங்களுக்கும் புதன் தோஷம் நீங்க பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி புதன் கிரகம் நமக்கு நேர்மையாக இருந்தால் நல்ல பாசிட்டிவான பலன் கிடைக்கும். அதே எதிர்மறையாக இருந்தால் நமக்கு நெகட்டிவான பலன் கிடைக்கும். அதனால் நம்மளோட ராசிக்கு எப்படி புதன் அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து நாம் பரிகாரம் செய்தாலே நமக்கு புதன் வலிமை பெற வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ புதன் வலிமை பெற நாளைய புதன்கிழமை இந்த பரிகாரம் நீங்கள் உங்களோட ராசிக்கேற்ப செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு புத்தி கூர்மையால் இனி எல்லாமே ஜெயம் உண்டாகும். சரி, வாங்க பரிகாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு புதன் 3, 6 அதிபதி என்பதால் சுய ஜாதகத்தில் புதன் சுப வலு பெற்றால் அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்ய நேரும். உடன் பிறந்தவர்களோடு ஒத்து போகாது. ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அடிக்கடி உத்தியோகத்தை மாற்றுவாங்க. திட்டமிடாத செயல்பாடுகளால் அதிக கடன் சுமை இருக்கும். நிறைய எதிரிகளை சம்பாதித்து கொள்வீங்க. ராசி அதிபதி நல்ல நிலையில் இல்லாத பொழுது ஜாதகர் உங்களுக்கு நரம்பு, தோல், வலிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, புதன்கிழமை நாளை நாள் ராகு காலத்தில் மகா விஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அதாவது பெருமாளை நாளை நாள் ராகு காலத்தில் வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் ஒன்று செய்தாவே புதனாலே ஏற்படக்கூடிய இந்த மொத்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். நெக்ஸ்ட்டு ரிஷபராசி. ரிஷபராசிக்கு புதன் 2, 5ஆம் அதிபதி. சுய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் சுபவலு பெறுவது சிறப்பு. புதன் சுபத்தன்மை பெற்றவர். கல்வி ஆர்வம் நிறைந்தவர்களாக உங்களை மாற்றுவார். நன்றாக படித்து பதக்கங்கள் பெறுவீங்க. உயர்கல்வி யோகம் இருக்குது. கற்ற கல்விக்கு தொடர்பான உத்தியோகம், தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கல்வி நிறுவனங்கள் நடத்துவீங்க இல்லது பணிபுரிவீங்க. உங்களுக்கு ஞான உபதேசம் புதன் செய்வார். இது பூர்வீக சொத்தை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கு வழி செய்யும். வம்சாவளியாக குலத்தொழிலை ஈடுபடுவீங்க. புதன் அசுபத்தன்மை பெற்றவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்காது. கற்ற கல்வியில் பயன் இருக்காது. பூர்வீகம் சிறப்பு இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அதை சரி செய்ய நாளை புதன்கிழமை சுக்கிரஹோரையாக பார்த்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். அந்த தாயாரை வழிபாடு செய்தாவே உங்களுக்கு பாதிப்புகள் குறையுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு புதன் லக்னாதிபதி, 4ஆம் அதிபதி. சுய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திர திபத்திய தோஷம் உண்டாகும். ராசி சுப வலுப்பெற்றால் தலைமை பண்பு நிறைந்தவர்களாக மாறுவீங்க. திறமைசாலிகள். தவறான வழியில் செல்ல மாட்டீங்க. நல்ல சிந்தனையும் புகழும் அடைவீங்க. சுயமுயற்சியில் பணக்காரர் ஆவீங்க. சுகவாழ்வு அமையும். புதன் அசுப வலிமை பெற்ற உங்களுக்கு சொல் புத்தியை குடைக்கிற மாதிரி பண்ணும். அதாவது புதன் அசுப வலிமை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு சொல் புத்தியே கிடையாத மாதிரி பண்ணும். சுய புத்தி இருக்காத மாதிரி பண்ணும். பொதுவாக மிதுன ராசிக்கு புதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் படிக்காத மேதையாக படிக்காமலே பரீட்சையில் பாஸ் ஆகிடுற மாதிரி இருக்கும். படிப்பிற்கும் தொழில் வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. வாகன, பூமி லாபம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அரசு வகையில் ஆதாயம், உயர்ந்த பதவி அமையும். செல்வ செழிப்பு உண்டாகும். பலவிதமான சுப பலன்கள் வாழ்நாள் முழுவதும் மிகுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுன்னா, புதன்கிழமையில் நாளை நாள் புதன் ஓரையில் தாயாரோடு இணைந்த மகா விஷ்ணுவை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா வளர்ச்சி அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்கு புதன் 3, 12ஆம் அதிபதி. உபஜயஸ்தானமான 3வது இடத்துல பலம் பெற்றால் முயற்சியில் உழைப்பால் உயர விரும்பக்கூடிய உத்தமராக இருப்பீங்க. ஜாதகத்தில் தைரியமானவர்களாக செயல்படுவீங்க. பலசாலியாக இருப்பீங்க. வீரிய உடையவராக இருப்பீங்க. இளைய சகோதரர் உண்டு. இளைய சகோதரர் பெயர் புகழ் உடையவராக இருப்பாங்க. சகோதரர்கள் ஒற்றுமை இருக்கும்.
ஈரினும் ஓருடலாக வாழ்வீங்க. ஊடகங்கள் தாள்கள் தொடர்பு துறையில் நாட்டம் உண்டு. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இதே 3வது இடத்துல அசுப வலுப்பெற்றால் சகோதரர்கள் உதட்டளவில் மட்டும் உறவாடுவாங்க. வீரியம் செவித்திறன் குறைவு ஏற்படும். எடுப்பார் கைப்பிள்ளையாக வாழ வேண்டிய நிலை இருக்கும். 12ஆம் இடம் சுப வலுப்பெற்றால் சுப விரயம் மிகுதியாக இருக்கும். நிம்மதியான தூக்கமானது ஏற்படும். வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்பமான இல்வாழ்க்கை அமையும். 12ஆம் இடம் அசுபத்தமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துக்கம் இருந்ததாக இருக்கும். தலைமறைவு வாழ்க்கை வாழ மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சமாளிக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா, புதன்கிழமை நாளை நாள் சந்திர ஹோரையாக பார்த்து அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன லாப அதிபதி என்பதால் புதன் எந்த நிலையில் இருந்தாலும் சாதகமான பலன் உண்டு. மறைந்த புதன் நிறைந்த பலன்கள் கிடைக்கும். தொட்டது தொடங்கும். வழக்கறிஞர், அரசியல்வாதிகள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங் துறை போன்றவற்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதன் தசை காலங்களில் சுப பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். சாதாரண நிலையில் இருப்பவர்கள் கூட உயர் நிர்வாக பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியம். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதன்கிழமை நாளை நாள் சூரிய ஹோரையாக பார்த்து அதில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்மைகள் நிறைய நடைபெறும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் 1/10 அதிபதி. ராசி அதிபதி புதன் பலம் பெற்றால் தொழில் தந்திரவாதிகளாக மாறுவீங்க. மதிநுட்பத்தால் தொழிலில் சாதனை படைப்பீங்க. பல தொழில்துறை பற்றிய அறிவு ஏற்படும். பல அரிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. ஜாதகர் உங்களுடைய தொழிலில் ஞானத்தை பயன்படுத்தி பிறருக்கு ஆலோசனை கோரி சம்பாதிப்பீங்க. கற்ற கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஜாதகர் பார்க்கக்கூடிய தொழில் மூலம் புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க பெறுவீங்க. அதிகார பழமைக்கு அரசாங்க பதவி, அரசியல் செல்வாக்கு, ஆதாயம், செய்யக்கூடிய தொழிலில் பெருத்த ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும். நல்ல வருமானம் கூட உண்டு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதன்கிழமை நாளை நாள் புதன் ஹோரையாக பார்த்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா புதனால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு துலா ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு புதன் 9-12வது அதிபதி. பாக்கிய அதிபதி என்பதால் புதன் மிதுனத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. முதுநிலை ஆராய்ச்சி கல்விக்கு வெளிநாடு செல்ல முடியும். படித்து முடித்த பிறகு வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க. முன்னோர்களுடைய குலமரபை முறையாக கடைப்பிடிப்பீங்க. எளிமையாக பிறருக்கு புரியும்படி கற்பிப்பதில் வல்லவராக இருப்பீங்க. ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக போதிப்பீங்க. சிலர் புத்தக ஆசிரியர்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி சிறந்த விளங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதன்கிழமையில் நாளை நாள் சுக்கிரஹோரையாக பார்த்து மகாவிஷ்ணுவை சமத மகாலட்சுமி சேர்த்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா புதனால் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதன் அஷ்டாமதிபதி மற்றும் லாபாதிபதி. அஷ்டாமதிபதியாக புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுவதால் ஜாதகர்கள் உங்களுக்கு ஏமாற்று போர்வழியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாத விஷயத்தை கூட தெரியக்கூடியதாக காட்டிக்கொள்ளணும். எதையும் தன்னால் செய்ய இயலும் என சொல்லக்கூடியவராக இருக்கணும். முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவராக இருக்கக்கூடாது. உங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் திடீரென மாற்றிக்கொள்ளக்கூடாது. அடிக்கடி அவமானம், விபத்து, கண்டோ, சர்ஜரி அபாயங்கள் சந்திப்பீங்க. கண்ணியில் உச்சம் பெற்ற புதன் 13ஆம் இடம் என்ற லாபஸ்தான அதிபதி பெறும்போது பண விஷயத்தில் பெரிய அளவுகள் பிரச்சனைகள் ஏற்படாது. குறுக்கு வழிகளில் ஈடுபட்டாவது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இங்கே இருக்கக்கூடிய புதன் குருவின் சம்பந்தம் பெறுவது நல்லதாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு புதன் பரிகாரம் நாளை நாள் என்ன செய்யணும்னா, புதன்கிழமை செவ்வாய் ஹோரையாக பார்த்து சிவன், அம்பிகை, முருகன், விநாயகர் இணைந்த குடும்ப படம் வைத்து வழிபாடு செய்யணும். இது செய்திங்கன்னா நல்லது. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு புதன் 7வது 10வது அதிபதி மற்றும் பாதக அதிபதி. ஸோ மிதுனத்தில் ஆட்சி பலம் பெறுவார். புதன் திருமண வாழ்க்கையில் பாதகத்தையும் கேந்திரபதி தோஷத்தையும் ஏற்படுத்துவதில் தவற மாட்டார். அதே போல் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. கண்ணியில் உச்சம் பெறக்கூடிய புதனும் மிதுனத்தில் நீச்சம் பெறக்கூடிய புதனும் குரு சம்பந்தம் பெறும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அறிவுடையவர்களாக மாறுவீங்க. அழகாய் பேசுவீங்க. தீர்க்கமான சிந்தனை உடையவர்களாக மாறுவீங்க.
நீங்கள் இந்த புதனுக்கு பகவானிலிருந்து அதிக ஆதாயம் பெறுவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும்னா, புதன்கிழமை நாளை நாள் குருஹோரையாக பார்த்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு புதன் 6, 9 அதிபதி. புதனால் சாதகமும் பாதகமும் சேர்ந்த பலனே நடக்கும். மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற புதனை விட கண்ணில் உச்சம் பெறக்கூடிய புதனும், மிதுனத்தில் நீசமும் பெறக்கூடிய புதனும் நல்ல பலனை வழங்குவாங்க. தொழிலில் இதனால் மேன்மையும் அரசியலில் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கு, சட்டத்துறையில் மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும். சூரியனும் புதனும் பெரும்பான்மையாக சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகம். அஷ்டாதிபதி சூரியனோடு சேரக்கூடிய புதன் உங்களில் சிலருக்கு சிறப்பான பலனை தருவார். விபரீத ராஜயோகமாக இனி அமையும். பல மகர லக்கணத்திற்கு கடுமையான பாதிப்பை தந்தாலும் புதனுடைய பரிகார நாளினால் சனிஹோரையில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே நீங்கும் என்பது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு புதன் 5, 8வது அதிபதி. மீனத்தில் புதன் நீச்சம் பெறும்போது, மிதுனத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய போது எப்படியாவது படித்து நல்ல வேலைக்கு சென்று விடுவீங்க. சிறப்பான யோகம், உயர்ந்த பதவி, தொழில் அனுகிரகம் உண்டு. அரசியலில் பெரிய பதவி, செல்வாக்கு, சட்டசபையில் தலைவர்கள், நீதிபதி பதவி இதெல்லாம் கெட்டும். கண்ணில் உச்சம் பெறக்கூடிய புதனால் மன வாழ்க்கையில் மனசங்கடங்கள் உண்டு. சிலருக்கு வம்பு வழக்கான காதல் திருமணம் நடக்கும். சிலருக்கு திருமணமே நடக்காது. சிலருடைய திருமண விவாகரத்தில் முடியும். சிலருக்கு குழந்தை பிறக்காது அல்லது குழந்தைகளால் வாழ்நாள் முழுவதும் மன சங்கடம் நீடிக்கும். சுபமும் அசமும் கலந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, புதன்கிழமை நாளினால் சனி ஹோரையில் சிவனும் விஷ்ணு சேர்ந்து உள்ள கோவிலில் சென்று வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் குறையும். அப்புறம் நெக்ஸ்ட்டு மீனராசி. மீனராசிக்கு புதன் 4, 7 அதிபதி. புதன் எந்த நிலையில் இருந்தாலும் கேந்திர அதிபதி தோஷம், பாதாதிபதி தோஷம் என்ற அடிப்படையில் பாதிப்பு ஏற்படும். பள்ளி படிப்பையே தடுமாற செய்யும். நண்பர்களோடு இருந்து தீய பழக்கத்தில் ஈடுபடுவீங்க. நிலையான தொழில் உத்தியோகம் இருக்காது. சுய தொழில் செய்தால் கடன் சுமை மிகுதியாக இருக்கும் அல்லது நோய் தொந்தரவு இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தை அடிக்கடி மாற்றுவீங்க. தாயாரை பிரிந்து வாழ வேண்டிய நிலை இருக்குது. நல்ல சொத்து சுகத்தோடு கூடிய வாழ்க்கை துணை அமையும். கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள தெரியாது. வெகு சிலருக்கு ராசிதிபதி குரு வலுத்தால் சுயபலத்தின் அடிப்படையில் நற்பலன் ஏற்படும். ஸோ இதிலிருந்து நீங்கள் ப்ராப்ளங்களில் தப்பிப்பதற்கு புதன்கிழமை குரு ஹோரையில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி மனிதர்கள் அனைத்து சூழ்நிலையிலும் சுயமாக இயங்க புத்தி அவசியம். எனவே புத்தி கிரகமான புதனின் அனுக்கிரகம் கிடைக்க 12 ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன உரிய வழிபாட்டு முறைகளை நாளை அந்த நேரத்தில் பயன்படுத்தி பயன்பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.